இறை இயேசுவில் அன்பானவர்களே, பேராசையை விடுத்து நியாயமான ஆசையை நெஞ்சில் நிறுத்திட அழைப்பு விடுக்கிறது பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. இவ்வுலகில் நாம் வாழ எதையும் கொண்டு வந்ததில்லை, எதனையும் கொண்டு போகப் போவதும் இல்லை. இடையில் கொடுக்கப்பட்டவை எல்லாம் நமக்காகவும் நம்மோடு உள்ளவர்களிடம் பகிர்ந்து வாழவுமே என்பதை உணர்ந்து அறிவித்தெளிவோடு வாழவும், இறைவனை அடைய மட்டுமே பேராசைப்படவும் வேண்டுமென அறிவுறுத்த இன்றைய 3 வாசகங்கள் நம்மை அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் சபையுரையாளர் வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண் என்கிறார். இன்று நம் சமுதாயத்தில் பல பேர் அநியாயத்திற்கு சொத்து சேர்க்கிறார்கள். அவ்வாறு சொத்து சேர்ப்பவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு இருக்கிறார்களா? இல்லையே. நல்ல நிலையில் இருக்கின்றார்களா? இல்லையே. சொத்து செல்வாக்கு இருந்தாலும் நிம்மதி இல்லை. அதிக பணத்தை வைத்திருக்கிறவன் தூக்கத்தை தொலைத்தவனாக, சந்தோஷத்தை இழந்தவனாக, நிம்மதியை, உறவுகளை தொலைத்தவனாக இருக்கிறான். இதற்கு உதாரணம் மாவீரன் அலெக்சாண்டர். பல நாடுகளுடன் போரிட்டு செல்வங்களை அபகரித்து தனது இறப்பின் போது தன் உடலை தூக்கி சென்ற அந்த சவப்பெட்டியில் தன்னுடைய கைகளை வெளியே தொங்கவிடுமாறு ஆணையிடுகிறான். ஏனென்றால் அவன் இறந்தபோது அவன் எதையும் கொண்டு செல்லவில்லை என்று மக்களுக்கு அறிவுறுத்தவே இவ்வாறு அவன் ஆணையிடுகின்றான். 2வது வாசகத்தில் பவுலடியார் கொலேசிய மக்கள் உண்மை கடவுளை மறந்து தங்கள் மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்ள எந்த வழிமுறைகளையும் கடைபிடிக்கலாம் என்று வாழ்ந்து கொண்டு வருகின்றனர். இவை உண்மை மகிழ்ச்சியை கொண்டு வராது, துன்பத்தையே கொண்டு வரும். நமது மனித மனம் நம்மிடம் இருப்பவற்றில் ஒருபோதும் நிறைவு கொள்வது கிடையாது. மாறாக இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று துடிக்கின்றது. ஆனால் நாம் நமது மனதை ஒருமுகப்படுத்தி இது நிரந்தரம் கிடையாது, இவைகளை கடந்து இறைவனுக்குரிய வழியில் வாழ்வதே உண்மையான மகிழ்ச்சி என்பதை உணர்த்துகிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் இன்றும் நம்மில் பலர் சந்திக்கின்ற வாழ்க்கை பிரச்சனையை படம் பிடித்து காட்டுகின்றது. இயேசு அவர்களை பார்த்தும் நம்மை பார்த்தும் சொல்கின்ற செய்தி இதுதான். எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டு இருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்கிறார். மேலும் இந்த உவமையை கூறுகிறார். செல்வனுக்கு எல்லாம் இருந்தது. இந்த வருடமும் நல்ல விளைச்சல். அதனை சேமித்து வைக்க பழையவற்றை இடித்து புதிய பெரிய களஞ்சியங்களை கட்டுவேன் என்கிறான். அதில் சேமித்து வைப்பேன், எனக்கு கவலை இல்லை என்று சொல்கிறான். ஆனால் இறைவன் அவனை அறிவிலியே என்று சொல்கிறார். நாமும் பல நேரங்களில் இந்த மனநிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு கிடைத்தாலும் சேர்த்து வைப்பேன் என்று நாம் நினைப்போமே தவிர அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்று நினைப்பது இல்லை. அடுத்தவர்களுக்கு கூட வேண்டாம், அதற்காக உழைத்தவர்களுக்கு கூட மனம் இல்லாமல் தான் மட்டும் அனுபவிக்க வேண்டும், என் குடும்பம் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்று சுயநலத்தில் வாழ்கிறோம். இதனை தவறு என சுட்டிக்காட்டி அறிவிலியே என்று கூறுகின்றார் இயேசு. அதனால் அவனுக்கு கிடைத்தது அழிவு. 2. தேவையில் உழன்று கொண்டிருந்த தன்னோடு வாழ்ந்த மனிதர்களை மறந்தான். குறிப்பாக தனது வளமான வாழ்வுக்கு காரணமாக இருந்த தொழிலாளிகளை கஷ்டப்படுத்தி அதன் வழியாக பலனை அனுபவித்தான். அவர்களது நிலையை கண்டு கவலை கொள்ளாமல் தனது செல்வத்தை பற்றியே கவலைப்பட்டதால் இறைவன் அவனை அறிவிலி என்கிறார். இதனை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். இவை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள். நாம் நிலையானவர்கள் அல்ல, நம் வாழ்க்கையும் நிலையானது இல்லை. எனவே கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை, கொடையை, செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ பழக வேண்டும். நம்மிடம் செல்வங்கள், படிப்பு, திறமை, பதவி இருக்கலாம். இவைகளை பிறருக்காக பயன்படுத்த வேண்டும். பேராசை பெருநஷ்டம் என்பது பெரியோரின் மொழி. அதனை உணர்ந்து பேராசை கொள்ளாமல்
அதனை அடக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பொருள் மீது பேராசை, சொத்து மீது பேராசை, பதவி மீது பேராசை என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும். அனைத்து ஆசைகள் இருந்தாலும் நாம் நம்மை அதிலிருந்து விடுவித்து இறைவனை பற்றி வாழ வரம் வேண்டுவோம். அவரே நம் வாழ்வில் எல்லாம். அவரே நிலையான வாழ்வை நமக்கு அளிப்பார் என்பதை உணர்ந்து வாழ்வோம். இறைவன் இயேசு நம்மை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.